கண்ணுக்கு இதமான ஒரு காலையில் எடுத்த ஒரு சூப்பரான ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி வெள்ளை பாகக்காய் செடி வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது பாருங்கள், வெள்ளைப்பாகல். இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் அந்த விதை வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது வந்து எங்கள் பக்கத்து நர்சரியில் இருந்த இதில் ஏன்னு விதை வந்து வெள்ளைப்பாகல் கிடச்சிது. அதனால் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன். இப்போ குட்டியாக அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து புடலம் பிஞ்சு, புடலங்கொடியும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஒரு 2-3 புடலங்காய் வந்து ஒரு காய் நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. செடி இந்த கொடியுமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு. வெயிலுக்கு பெருசாக வாட்டம் இல்லாத அளவுக்கு தண்ணி ஓரளவு நான் விட்டுட்டே இருக்கிறதுனால செடி ஒன்றும் வாடலை. கீழே வருங்க, பீன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு இங்கே ஏற்கனவே இருந்த செடியில் பீன்ஸ் வந்து காஞ்சி விழுந்து அதிலேருந்து முளைச்சி வந்திருக்கு. இது வந்து சொரக்காய். வெயிலுக்கு வந்து நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு தினம் வந்து தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா தான் செடியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு சொரக்காய் ஒன்று இந்த பக்கம் தொங்கிட்டு இருந்ததுங்க. இந்த சைடு இப்போ செடி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சைடே வரதில்லை. பாருங்கள், நல்ல ஒரு பெருசாக இருந்தது. ஆனால் வந்து காய் வந்து முத்திருச்சு. நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தோம். அந்த சைடுலேருந்து பார்க்க தெரிஞ்சுது. ஆனால் காய் வந்து முத்திருச்சு. இந்த காய் வந்து இன்னுமே நல்லா பெருசாகும். ஆனால் வந்து காய் வந்து ரொம்ப காய்ச்சி இது கடைசியாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால காய் கொஞ்சம் சிறுத்துருக்கு. இதை நம்ம அப்படியே வந்து விதைக்கி விட்டுறலாம். விதைக்கி விட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆடிக்கு ஊனிக்கலாம். இந்த சொரக்கொடி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இந்த வேப்ப மரத்தில் உச்சி வரைக்குமே படர்ந்து போயிருக்கு. இந்த மேலையெல்லாம் வந்து காய் வச்சுருக்கா என்னன்னு தெரியல. அப்படி வச்சுருந்தாலும் அதை எடுக்க முடியாது. அப்புறம் ஒரு நல்ல கத்திரிக்காய், ஒரு நல்ல பெரிய கத்திரிக்காயாகவே இருந்தது. இதோ பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இவ்வளோ பெருசு வர விட்டதெல்லாம் இன்றைக்கி தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான். இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக சொத்தையெல்லாம் விழுந்ததுனால எடுத்துடுறது சின்னதாக இருக்கிறப்பயே. அப்புறம் நிறைய கொஞ்சம் விதையெல்லாம் வேறு போட்டு விட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பீக்கை விதை, சித்திரை பீக்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நாட்டு வெரைட்டி. அது ஒரு செடி முளைச்சிருக்கு. இங்கே ஒரு சொரக்காய் முளைச்சிருக்கு. நெட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் வெண்டங்காய் விதை ஊனி விட்ருக்கேன். அவரை விதை, அப்புறம் வந்து தம்பட்டை அவரை, அப்புறம் கொஞ்சம் லாங் பீனு, இதெல்லாமே ஊனி விட்ருக்கேன். ஒரே இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் செடி நல்லா பெருசானதுக்கப்புறம் எடுத்து தள்ளி தள்ளி நட்டு வச்சுக்கலான்ட்டு ஒரே இதில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டர் பீன்ஸு, அப்புறம் வந்து சோயா பீன்ஸ், இது லாங் பீன், இதெல்லாமே இதில் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இந்த தப்பி முளைச்ச மிச்ச கீரை வந்து வந்துட்டுருக்கு. அது போக இந்த மரமும் கூட சூப்பராக தழைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பர்பிள் கலர் சீத்தா, அப்புறம் வெட்டி விட்டுருந்த ரோஸ் செடி எல்லாமே வந்து சூப்பராக தளிர் விட்டு தழைய ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், மொட்டு எவ்வளோ அழகாக விட்டு பூ வந்திருக்குன்னு. இது பாருங்கள், வெட்டி விட்டு இப்போ எவ்வளோ சூப்பராக தழைஞ்சிருக்குன்னு. பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னாலே கவாத்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு பூ கிடச்சிட்டே இருக்கும்.